சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் அக்கௌண்ட்டில் 30,00,000 வந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பணம்லாம் வந்து அந்த சாமியார் சொன்ன ஆசீர்வாதத்தால் தான் வந்துச்சு. அந்த சாமியாரை நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்க்க போகிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காரு. மனோஜ் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த சாமியாரை பார்க்க போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னுபா சொல்கிற, உனக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னா இப்போ நீ சாமியார் பார்க்க போயிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த சாமியார் சொல்லுறது கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒரு நாள் கொஞ்ச நேரம் தான் வந்து பிச்சை எடுத்தேன். அப்போவுமே வந்து சொன்னார் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இடையில போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு எனக்கு பெரிய பலன் கிடச்சிருக்கு. 30,00,000 என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி நண்பா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொன்னோம்ல ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா. அதுவும் வட்டி முதலமாக வாங்கிட்டேன். இப்போ 30,00,000 என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நண்பா கலக்கு நண்பா கலக்கு, நம்மகிட்ட இருந்தால் 30 3 கோடி ரூபாய் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. நண்பா உன் ஃபைனான்ஸில் கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், என்ன மாதிரி எவனும் தரலை அப்படின்னா நம்ம பணம் பிரிக்கவே முடியாது, பணம் மண்ணா போயிடும். அதனால் அது சரி வராது. அதான் சாமிகிட்ட வந்து நான் என்ன தொழில் பண்ணலான்னு சொல்லி ஐடியா கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாமிகிட்ட போகிறாங்க. சாமி நீ தெரியுதா அப்படிங்கிறாங்க. நீ தெரியாதா, உழைக்காமையே சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் உடையவர் தானே நீ அப்படிங்கிறாங்க. சாமி ஆமாம் சாமி, நம்ம கஷ்டப்படக்கூடாது, வேர்வை வரக்கூடாது, பெரிய ஆளாக வரணும், அதான் சாமி என்னோடய ஆசை கனவு. எங்கள் மாமனார் பெரிய கோடீஸ்வரர், அவர் சொத்து வந்து எனக்கு கிடைக்கணும், ஏன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒரு நாள் உன்ட்ட சொன்னேன், ஒரு நாள் பூரா பிச்சை எடு, உன் காலமே மாறிடும், கோடிக்கணக்கான பணம் உன்ட்ட வரும்னு சொன்னேன். நீ இடையில வந்துட்டேன்னு சொல்கிற, இடையில வந்தால் அந்த பலன் பலிக்காது அப்படிங்கிறாங்க. சாமி இப்போவுமே எனக்கு 30,00,000 அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏமாந்த பணம் திரும்பி கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் பிச்சை எடுத்த, அது எல்லாம் உன்னுடைய பீடை எல்லாம் மாறி சரியாயிருச்சு. நீ இப்போ ஒரு 3 நாள் நீ இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. சாமி 3 நாள் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் குறைச்சி ஒரு நாளில் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. என்ன கடவுளுக்கு பரிகாரம் பண்ணுறியா இல்லைன்னா கடவுளை கரெக்ட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. சாமி பண்ணுறேன் சாமி, பண்ண நான் பெரிய ஆளாயிடலாமா, அதுபோக நான் என்ன பிஸ்னஸ் பண்ணால் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு என்னது பிடிக்குமோ அந்த தொழில் நீ பண்ணால் பெரிய ஆளாக வருவேன். அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், ஏனா தானே இருக்கக்கூடாது. அப்படி ஏனா தானே இருந்தேன் அப்படின்னா பணம் போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி சாமி அப்படின்ட்டு வெளில வராங்க. உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. நண்பா அந்த சாமியாரை பார்த்தேன், மறுபடியும் வந்துட்டு 3 நாள் பிச்சை எடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாரு. மனோஜ் ஒரு நாள் காமெடியாக இருக்குது, ஒரு நாள் பிச்சை எடுக்கும் போதே எனக்கு நீ பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, என்ன நண்பன் ரொம்ப கஷ்டப்படுறானே, அப்படியாவது நிலைமை மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் கையிலேருந்து செலவு பண்ணி உனக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி தந்தேன். நீ இப்போ என்னன்னா நீ வந்துட்டு 3 நாள் இருக்கணுங்க, 3 நாளுக்கு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், அதுக்கு ஒவ்வொன்றா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதுக்கே 10,000 செலவாகும்ப்பா அப்படிங்கிறாங்க. 10,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து பார்க்கில் இல்லாமல் உன் கூடயே இருக்கணும், அதுபோக மெட்டீரியல் வாங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நண்பா மொத்தத்திலே 500 தான் வரும், நீ என்ன நண்பா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அக்கா நான் வந்தால் 10,000 ஆகும், நீ என்ன பண்ணால் 500 ஆகும், என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நண்பா நீ வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. சேர்ந்துருப்போம், ஆமாம் நானும் வந்து ரொம்ப கஷ்டத்தான் படுறேன், இப்போ வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நானும் அதை செஞ்சு தான் ஆகணும், சரி 2 யூனிஃபார்ம் வாங்கிடுவோம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் யூனிஃபார்ம் வாங்கிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அந்த கோயில் வாசலில் தர்மம் எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்களை வந்து ஒரு நாள் தானே இருக்கேன்னு சொன்னீங்க, நாங்களும் அனுமதித்தோம் உங்களை, நீங்கள் இப்போ என்னன்னா ரெகுலராக வந்துடுவீங்க போல் அப்படிங்கிறாங்க. சாமி நாங்கள் 3 நாள் தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. முதல்ல 1 நாள், இப்போ 3 நாள், அடுத்தாப்புல 1 வாரம்னு வருவீங்க, அப்புறம் 1 மாதம்பீங்க, அப்புறம் நிரந்தரமாக இருந்துடுவீங்க, நாங்கள் பொழப்புக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. சாமி நாங்கள் வந்து இங்கே வந்து இருந்தால் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வரோம் அப்படிங்கிறாங்க. சாமி சொன்னார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தினம் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் தினம் இங்கே இருக்கவங்க நாங்கள் பெரிய பணக்காரன் ஆகிட்டோமா, தினம் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அது மாதிரி நீனும் பிச்சை தான் எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. மனோஜை பார்த்து உடனே ஒரு பிச்சைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நீ பிச்சை எடுப்ப நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லை பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சாரி நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே மனோஜ்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உனக்கு எதிரி வேறு எங்கேயுமே இல்லை, உன்னோட வாய் தான், உன் வாயை அடக்கணுன்னா நீ ஜெயிப்ப, நீ உழைக்கலையே உன் வாயை அடக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், வாயை அடக்காமல் இருந்த அப்படின்னா ரொம்ப சீரழிவு, சித்தனாமல் இரு, அண்ணாச்சி அவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன் விடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க. உடனே நீ என்னடா இப்படி சொல்கிறீரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொல்லுறது அப்படியேன்னு கேளு சித்தனாம்பு அப்படிங்கிறாங்க. முதல் நாள் முடிக்கிறாங்க. முதல் நாள் யாருமே பார்க்கல. 2வது நாள் காலையிலே போகிறாங்க. அதே மாதிரி தர்மம் எடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அப்போ
கரெக்டாக வந்து செல்வத்தோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. செல்வத்தோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக முத்துக்கு அனுப்புகிறாரு. முத்து, உங்கள் அண்ணன் வந்து கோயில் வாசலில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட முத்துக்கு சரியான கடுப்பாயிருது. அன்னைக்கு தான் வந்து கூட்டி போயிருக்கோம், அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான்னு சொன்னால் மறுபடியும் கேட்க மாட்டான், லூஸ் ஆகிட்டாங்க. இப்போ தான் எங்கள் மாமா வந்து பணம் அனுப்பிட்டாரு, வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அங்கே வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் நேராக கோயிலுக்கு போகிறாரு. டேய், அறிவு இருக்கா அறிவு இல்லையா முட்டாள் அப்படிங்கிறாங்க. முத்து, அன்னைக்கே நீ இடையில கூட்டி போயிட்டேன், என் விரதம் பலிக்கலை, கடுப்பு கலப்பாத நீ போயிரு, உன்னால தான் வந்து நான் கோடீஸ்வரன் ஆகாமல் லட்சாதிபதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், எவனாவது பிச்சை எடுத்தால் பணக்காரன் ஆக முடியுமாடா, அவங்க ரெகுலராக எடுக்காங்க, அவங்க என்னடா வச்சுருக்காங்க கையில் கேளுடா அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் அதை இப்போ முதல்லே சொல்லிட்டேன், அவனுக்கு ரொம்ப ஆசை இதில் இருந்தால் பணக்காரன் ஆயிடுவான்னு சொல்லி ஏதோ சாமியார் சொன்னாராம். போய் சொல்லிட்டு இருக்காரு தம்பி. நாள் ஒரு நாள் இருப்பான்னாரு, இப்போ 3 நாள் இருக்கணுங்காரு, அடுத்தாப்புல 1 வாரம் இருக்கோம் பாரு. நிரந்தரமாக இங்கே இருக்க வச்சிடாதீங்க, நீங்கள் கூட்டி போயிருங்க, நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும்னு பார்க்கீங்களோ, எங்கள் பொழப்புக்கு என்ன வருது அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் பாத்தியாடா, அடுத்தவங்க பொழப்ப நீ கெடுக்காத, நம்மளை எந்திராதுரா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறார், நண்பா கொஞ்சம் 3 நாள் மட்டும் இருந்துக்கிறோம், நீ கொஞ்சம் போங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, உங்களுக்கு எப்படியே தெரியாது, எங்கள் அப்பா வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுவார், நீங்கள் சும்மா இருங்க அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. டேய் தூரந்திரா அப்படிங்கிறாங்க. எழுந்திக்க மாட்டாங்க. அந்த ஆளை ஒரு பூசை போட்டு எழுப்புறாரு. எழுப்பி நேராக வீட்டில் கொண்டு விட்றாரு. விட்டோன்னா அப்பவும் பிச்சைக்கார வசத்தில் இருக்காங்க. உடனே மனோஜின்னு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை அடி வெளுன்னு வெளுக்காங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாங்க. டேய், உனக்கு அறிவே இல்லையாடா, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா, எங்களை அசிங்கப்படுத்திகிட்டே தான் இருப்பியா. ஒரு நாள் சொன்னேன், ஏதோ சாமியார் சொன்னார், நான் வந்து இப்படி இருந்தால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொன்னேன், நானும் சரி ரைட்டு போட்டுன்னு விட்டேன், இப்போ நீ ரெகுலராக அப்படி செஞ்சுட்டு என்னடா அப்படிங்கிறாங்க. எப்போ இன்றைக்கி அதே சாமியார் தான் போய் பார்த்தேன், என்கிட்ட 30 லட்ச ரூபா பணம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்க போனேன். நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நீ கட்டின மாமனாரோட பணம் எல்லாமே வரணும் அப்படின்னா நீ வந்து 3 நாள் பிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க. தம்பா போனேன், இந்த முத்து இன்றைக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாம்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன கொண்டு நாங்கள் விட சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிருந்தா போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வராங்க. என்ன அங்கிள் பேசுகிறீங்க, அவர் பிஸ்னஸ் பண்ணி இந்த வீட்டை காப்பாற்றணும் வைக்கணும்னு நினைக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்காரு. இவர் பிஸ்னஸ் பண்ணி இந்த வீட்டை காக்க போகிறாரா, முதல்ல அவர் பிஸ்னஸ் பண்ணதுக்கு வழிவாய்ப்பு இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் பிஸ்னஸ் பண்ண முடியாது, எங்கள் அப்பா 30 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க, இந்த 30 லட்ச ரூபா வச்சு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு நல்லதில்லை, ஏன்னா வீட்டுக்கு அசிங்கம். ரவி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், முத்து டிரைவராக இருக்கான், மீனா நடமாடும் பூக்கடை வச்சுருக்காங்க, எல்லாருமே தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அசிங்கமாக இருக்கும். ஒழுங்காக இருந்தால் அந்த வீட்டில் இருக்க சொல்லுங்கள், இல்லையா வீட்டை விட்டு போக சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள், அவரை சொல்லுறது ஒன்று தான், என்ன சொல்லுறது ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றையும் சொல்லம்மா, பெண் பிள்ளை ஒன்றையும் சொல்லலை, நீ கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, ஒன்றை வச்சு இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனோஜ் வந்து ஒவ்வொரு வரியாக இருக்குது. அவன் வந்து ஒரு 4 நாள் தான் இருக்குது, முத்து குடி கொண்டு வீட்டில் விட்டுருக்கான், மறுபடி 5ஆம் நாள் இதை பண்ணோன்னா என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏன் மனோஜ் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட கேட்க போனேன், அவர் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, மாடு மேய்ச்சியா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. பரவ ஆண்டி, நீங்கள் தான் இதை கேட்கணும், உங்கள் பையனை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு இப்படி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பிறகு பிச்சை எடுத்தால் வந்து வாழ்க்கை மாறிடுமா ஆண்டி, பிச்சை எடுக்கிறவங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் ஃப்ராடு, உன் பொண்டாட்டி ஃப்ராடு, கரெக்டாக பேசுதா பற்றியா அப்படிங்கிறாங்க. அங்கிள் கரெக்டாக பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வந்துடுறாங்க. சுருதி மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு வாங்கி சிரிக்காங்க. மீனா ரொம்ப காமெடியாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் வீட்டுக்காரர் என்னாச்சு, இப்போ தான் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறாரா, இதுக்கு தான் உங்கள் அப்பா காசு அனுப்புனாரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப அவமானமாயிருது. உடனே ரவி, உன் பொண்டாட்டி கரெக்டான டைமிங்கில் கேட்காடா அப்படிங்கிறாங்க. ரவி உடனே சுருதி நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி, அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, இது நிறைய வருமானம் வருமோ, அதை இதை பண்ண போனாரோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கும் சிரிப்பு வருது. டேய் முதல்ல போய் குளிடா, தூரப்போடா அப்படிங்கிறாங்க. உடனே போய் குளிக்கிறாங்க. உடனே ரோஹிணி மன்னிச்சுக்கா, நான் பெரிய கோடீஸ்வரன் அவனு தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ ஏதாவது தொழில் பண்ணணும் ஜெயிக்கணும்னு நினச்சா இப்படி நீ வந்து சில்லறத்தனமாக பண்ணிகிட்ருக்க, நம்மளை யார் இந்த வீட்டில் மதிப்பாங்கன்னு நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இவங்க மதிக்கலை, நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட வெறும் வாய் தான் இருக்குது மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எந்த தொழிலும் பண்ணிக்க மாட்ட, நான் பண்ணுற தொழிலையாவது நீ மேனேஜ் பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, உனக்கு என்ன தொழில் தெரியும்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து பார்லர் தான்,
தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு இந்த பார்லர் தொழில் நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, உனக்கு தான் ஏற்கனவே பார்லர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்லர் இருக்குது, ஆனால் வந்துட்டு இன்னும் 2, 3 பிரான்ச் ஆரம்பிச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட 30 லட்ச ரூபா இருக்குது, 3 பிரான்ச் ஆரம்பிக்கலாம், ஆளை போட்டு நடத்தலாம். நீ வந்து அதை எல்லாமே மேனேஜ்மெண்ட் என் கூட சேர்ந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ரோகிணி சூப்பர், நம்ம அப்படி பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணிடுவோம், ஒரு பார்லர் வைக்க ஒரு 10 லட்ச ரூபா ஆகும், 30 லட்ச ரூபா இருக்குது, நம்ம 3 பார்லர் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்குது ரோகிணி, பார்லர் வச்சு நல்லா ஓடிடுமா அப்படிங்கிறாங்க. பார்லர்லாம் சரியான துட்டு, இப்போ உள்ள காலத்தில் பார்லர் இல்லாமல் யாருமே இல்லை, அதனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. முக்கியமான இடங்கள் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும், செலெக்ஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி எங்கெங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. காலையிலே எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சோடனே கிளம்புறாங்க. உடனே முத்து கேட்குறாரு மனோஜ்கிட்ட, இன்றைக்கி எந்த கோயில், எந்த வாசல், வசூல் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாரு மனோஜ், உன் வேலையை பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகுறோன்னு பாரு அப்படிங்கிறாங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, காது வலிக்குது, முதல்ல வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து உனக்கு வேலை இருக்குது, அவன் வேலை இல்லாமல் சுற்றிட்டுருப்பான், உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்களும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன், ஏதாவது வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், உங்கள் அப்பா கூட எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உன்னை நம்ப மாட்டுறாங்க, இப்போ நீ நான் சொல்கிறத மட்டும் செய், என் பிஸ்னஸில் நீ வந்து முதலீடு பண்ணு, ஏன்னா மாதம் லாபத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சொந்தமாக வந்து பார்லர் வைக்க போகிறோம், அது போக ஒன்றும் இல்லை 3 பார்லர் வைக்க போகிறோம், 3 பார்லருக்கு நம்ம தான் ஓனரு, நம்ம அம்மாவோட பேரை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே அங்கங்கே இடம் பார்க்குறாங்க. ஒரு இடம் வந்து எக்மோரில் பார்க்குறாங்க, இன்னொரு இடம் வந்து ஃபேரிஸில் பார்க்குறாங்க, இன்னொரு இடம் வந்துட்டு ஆவடியில் பார்க்குறாங்க. இப்படி ஒரு 3 இடத்த பார்க்குறாங்க. உடனே மனோஜ்ட்ட சொல்கிறாங்க ரோஹிணி, எல்லாமே ஃபேரிஸும் எக்மோரும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் வந்து ஒரு இடம் மட்டும் லாங்காக இருக்குது, ஆவடி மட்டும் லாங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஹிணி, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கார் வாங்கிக்கலாம், இப்போ பைக்கில் போய் நான் அங்கங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜ், நம்ம அங்கங்கே எப்படி நடக்குன்னு பார்த்துட்டா மட்டும் போதும், தொழில் அது பாட்டில் நடக்கும், மெயின் சிட்டியில் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வீட்டு ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வேணும், 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணும் கட்டடத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அட்வான்ஸாக சரி தந்துடுறோம், என்னைக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்ட்டுமே பேசிடுறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ வந்து நல்ல நாள் இல்லாமல் இருக்குது, முகூர்த்த நாளில் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு 3 ஓனர்ஸுமே சொல்லிடுறாங்க. சரி ரைட்டு, அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு பார்லருக்குள்ளே பொருள் பூரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க மனோஜ். அப்போ நான் வீட்டில் சொன்னால் அவங்க வீட்டில் சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் சம்மதிக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா தானே பணம் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கோம், இந்த தொழிலை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம், அப்பாவும் சரிங்க போகிறாங்க, அம்மாவும் சம்மதிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லோரையும் வீட்டில் ஹாலில் கூப்பிட்றாங்க. ஏம்மா எல்லோரையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எல்லோரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்க வாங்க, முத்து மீனாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போகிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணதுக்கு எங்கிட்ட எங்கடா பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி வந்து பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சிரிப்பு வந்தது. என்ன ரோஹிணி சொந்தமாக பார்லர் வச்சு நடத்துகிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படி தலையை கட்டுறாரு, நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அது போக பார்லர் வேலையை பற்றி அவளுக்கு வந்து முற்றிலுமாக தெரியும், அந்த தொழிலே எடுத்து நடத்தலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எது அந்த பொண்ணு நடத்திட்டு இருக்க அந்த பார்லர் நீ எடுத்து நடத்த போறியோ அப்படிங்கிறாங்க. இல்லை அது சொந்த பார்லர் தானே, இன்னும் 3 பிரான்ச் நாங்கள் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த பார்லரை நாங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து மேனேஜ் பண்ண போகிறோம், தெரியாத தொழில் ஏன் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமாடா ரோஹிணிக்கு இதை பற்றி சூப்பராக தெரியும், 3 பார்லருக்கு புதுசாக வைக்க போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. பார்லருக்கு என் பேர் தான் வைப்பேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் எந்த தொழில் பண்ணாலும் உன் பேர் தான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, விஜயாங்கிற நேம் வந்து ஓல்டு நேமாக இருக்குது, அதனால் புது பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வேலை பார்க்கிங்களா, அந்த பார்லர் பேரே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பேரில் வேறு பேர் யோசித்து வச்சுருக்கோம், அதுதான் ராசி அடிப்படையில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு சரியான வருத்தம். இருந்தாலும் மனோஜ் வந்து புதுசாக தொழில் பண்ண போகிறான் அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்க, அவன் பேர் எந்த பேரும் வச்சுட்டு போகிறான், தொழில் பண்ணலான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த தொழில் பண்ணாலும் அதில் சின்சியராக பார்த்துக்கோ,
ரோகிணி வந்து அந்த தொழிலை மேனேஜ் பண்ணாலும் நீனும் அப்பப்போ பார்த்துக்கோ வச்சுக்கோ. அதை பற்றி முற்றிலுமாக தெரிஞ்சுக்கோ. ஏன்னா எந்தெந்த க்ரீமோட விலை எவ்வளவு, ஏன்னா எது எதுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், எது எது நன்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தொழில் பண்ண வசதியாக இருக்கும். ஜென்ஸு பார்லர் வைக்க போகிறீங்களா, லேடிஸ் வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 3 இடத்துல 2 இடத்துக்கு வந்து லேடிஸுக்கு, 1க்கு ஜென்ஸுக்கு அப்படிங்கிறாங்க ரோகிணி. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஜென்ஸுக்குள்ளதை மனோஜ் பார்த்துப்பாரு, லேடிஸுக்குள்ளதை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எங்களுக்கு 4 பார்லர் ஆயிரும், 4 பார்லர்லேயும் சுற்றி சுற்றி வருவோம், எங்களுக்கு நேரமும் சரியாக இருக்கும், அதே போல் வருமானமும் நல்லா இருக்கும்பா. ஒரு பார்லர்லேருந்து ஒரு நாளைக்கு வருமானம் 2000 வந்தால் போதும்பா. 8000 ஆச்சு. 8000 யார்கிட்டப்பா போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நாளைக்கு 8000 வருமானம்னா மனோஜோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, ஆமாம் இந்த காலத்தில் இது நல்ல தொழில் தான், ஆனால் வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உன் பொண்டாட்டி டைமிங்கில் கரெக்டாக சொல்கிறாடா. சுறுசுறுப்பாக இருக்கணும் மனோஜ், நோட் பண்ணிக்கா சரியா, அது உங்ககிட்ட இல்லை, அதனால் யார்கிட்டையாவது இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி இன்னுமே வந்து மனோஜை குறைச்சி பேசிகிட்டே இருக்க வேண்டாம், அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்துல் கலாம் இதை தான் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு வேலைக்கு. உடனே மீனா சொல்கிறாங்க ஃபோன் அடிச்சு, ஏங்க அவங்க வந்து எதையாவது பேசிகிட்டு இருக்காங்க, எதையாவது செய்கிறாங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க, நீங்கள் ஏன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்தை, நான் தான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேனே வேலைக்கு, இப்போவுமே ஏன் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இனிமேலும் எதுவும் சொல்லாதீங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. முத்து ஃப்ரெண்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து என்ன கார் ஸ்டாண்டு பக்கமே வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஃபாரின்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களே தினம் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதனால் ஒரு பக்கம் வர முடியல. அதுபோக அவங்க சொல்லிட்டாங்க, தினம் உங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் ஆஃபர் கொடுப்பேன், அதனால் நீங்கள் வந்து வேறு ஆஃபர் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் சும்மா இருந்தால் கூட அவங்க வாடகை கொடுத்துட்றாங்க, அவங்க ஹோட்டல் முன்னாடி நான் போட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரா சூப்பரா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மேடத்தை எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் வந்திருக்கேன், இப்போ வந்து அவங்க கால் பண்ணால் நான் போயிடுவேன், ஆனால் உங்களை எல்லாரையும் பார்த்து ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறார், என்னடா இது விசேஷமாடா, தங்கச்சி எதுவும் மாசமாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டே இல்லைடா, அது இன்னும் அப்படின்னாலும் உருவாகும், கொஞ்ச நாள் ஆகும், இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி யோசிக்கல, இப்போ நான் வேறு ஒரு பார்ட்டி கொடுக்கணுண்டா, வரேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வரேன்டா, பயங்கரமாக பார்ட்டி கொடுக்க போகிறேன், என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்தோடனே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 1 வாரம் தான்டா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, 1 வாரமாக இந்த ஸ்டாண்டுக்கு வராமல் இருக்க மாட்டேன், எப்போவுமே எங்களோட இருப்பேன், இப்போ 1 வாரம் பார்க்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடா பார்ட்டி வைக்கணும்னு சொன்னியடா, என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் கூட பிறந்த உடன்பிறப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா அவனை கூட பிறந்த 2 பேர் அப்படிங்கிறாங்க. அந்த எங்கள் மூத்த உடன்பிறப்பு பிஸ்னஸ் பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடா நீ பார்ட்டி கொடுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் என்ன தான் இருந்தானே என் கூட பிறந்த அண்ணன், அவன் தொழில் பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக அவன் மாமனார் பணம் அனுப்பியிருப்பார் போல், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சிந்திச்சிருக்கான், தெரிஞ்ச தொழிலே பண்ணுறான், அதனால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்லடா முத்து, உங்கள் அண்ணனை நீ ஏசினாலும் பேசினாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் வச்சுருக்க தான் செய்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவன் வேணா என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம், நான் அவன் மேலே பாசமாக தான் இருப்பேன், என்ன நேரில் பார்க்கும்போது அப்படி பேசுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட நீ வந்து மனோஜை கிண்டல் பண்ணும்போது நீ சுத்தமாக வெறுத்துட்ட போல், பழைய காலத்தில் நடந்ததை நினச்சி வெறுத்துட்ட போல நினச்சேன், ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியடா, ஏன்டா ஆனால் நேரில் காட்ட மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. நேரில் காட்டுறதுக்கு என்ன, அவன் என்கிட்ட பாசமாக பேசுனதில்லை, நானும் பேசுனதில்லை, ஆனால் வந்துட்டு அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் என் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்குது, அவன் ஜெயிச்சா அது போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தொழில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்லர் வச்சு நடத்துகிறாங்களா, அதே மாதிரி நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம், ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸுக்குள்ளதை பூரா அந்த பொண்ணு பார்த்துக்கும் போல், ஜென்ஸுக்குள்ளதை மனோஜ் பார்ப்பான் போல் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இவ்வளோ பணம் அவனை அனுப்பியிருக்காருண்ணே அப்படிங்கிறாங்க. சரி, அவனை அனுப்புனாரோ யாரை அனுப்புனாங்களோ, அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு நினைக்க ஆரம்பிக்க போகிறாங்க. சரி, நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் நான் அங்கே தான் இருக்கேன், லோக்கலில் தான் இருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் இன்றைக்கி ஃபாரின் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெயிட்டிங்கில் இருந்துச்சு, திடீர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக ஏற்றிக்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. மேடம், நம்ம நாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க மேடம், நீங்கள் எனக்கு 1 வாரம் வேலை தந்துருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்கள்கிட்ட நேர்மை இருந்துச்சு, நான் யாரையுமே ஒரு நாளைக்கு மேலே யாரையுமே கூப்பிட மாட்டேன், உங்களை நான் அடிக்கடி கூப்பிட்றேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது, பணத்தை உங்களை நம்பி வைக்கலாம், எதனாலும் செய்யலாம், துணிஞ்சு நீங்கள் இதை செய்கிறீங்க, உண்மையான அன்பை காட்டுறீங்க, அந்த 1 வாரத்துலேயும் உங்களை பார்த்துக்கிட்டேன் சரிங்களா. உங்கள் முன்னாடி நான் பணம் வச்சுருந்தேன், அந்த பணத்தை நினச்சா நீங்கள் எடுத்துருக்கலாம் சரிங்களா. அந்த பணத்தை எடுக்கலை, என்கிட்ட இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு அவசியம் இல்லை, இருக்கீங்க. அதுபோக சுய ஒழுக்கமும் உங்கள்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக நல்ல தாய் தகப்பனும் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம்
மேடம் எங்கள் அப்பா ரொம்ப சூப்பரான ஆள். எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு உள்ள பாசம் வச்சுருப்பாங்க. 2 பேருமே என்னை நல்லா வளர்த்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. நல்லவங்களுக்கு நல்ல பிள்ளையா தானே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகிறாங்க. முத்து உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியாவில் வந்து ஒரு ஜென்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படின்னா நம்ம 2 பேரும் தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஃபோன் அடிக்கிறாரு முத்துக்கு. சொல்கிறா மனோஜ் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் ரோஹினியும் ஒரு இடத்துக்கு போண்டிருக்கு, கார் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் மாமனார் பணம் அனுப்பணுன்னா நீ காரெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் 30 லட்ச ரூபா என்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா உனக்கு வந்தோன்னா ரொம்ப திமிராயிருச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா அந்த மனோஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. நான் வரேன், நான் ஒரு கிளைண்ட் ஒரு இது இருக்காங்க, வந்து கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள ஏர்போர்ட்டில் விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் மேடம், அவனுக்கு ஒரு 30 லட்ச ரூபா மாமா அனுப்பியிருப்பாங்க போல், அதனால் பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ்னா அப்படிங்கிறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலைக்கும் போகல மேடம், நிறைய படிச்சிருக்கான், இப்போ தான் அவங்க மாமா துட்டு அனுப்புனான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. முத்து இது உண்மையிலே இது உங்கள் அண்ணன் தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. இறங்கினோன்னே ஜீவா முகம் ஒரு மாதிரி போகுது. என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்தியா விட்டு போகிறதுனால மனசு கஷ்டப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் கஷ்டம்தான், அதை விட கூடுதல் கஷ்டம் ஒன்று இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் முத்து அப்படிங்கிறாங்க. என்ன என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்று உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மனோஜ் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவரோட முன்னாள் காதலி நான் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக். என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தான் லவ் பண்ணேன், உங்கள் அண்ணன் என்கிட்ட உண்மையாக இல்லை, பணம்னு ஆசையாக இருப்பார், அவர் வந்து பணம் மட்டும்தான் தேவையாக இருக்கும். படிக்கும்போது காலத்துலேருந்து நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணோம், இனியே இப்படி ஆக்குனதே அவர் தான். அவர் வந்து சுயநலத்துக்கு என்னை பயன்படுத்திக்கிட்டார். நான் வந்து ஒரு சுயநலத்துக்கு அவரோட 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, அது எங்கள் அப்பாவோட பணம் மேடம் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் அப்பாவோட பணம்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் தான் அவங்க பையன் எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு உறுத்தலாக இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு நான் அப்படி செஞ்சுட்டேன்னு நினைக்கும் போது இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. மனோஜ் நினச்சி நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணல, இப்போ நான் உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் அது எங்கள் அப்பாவோட பணம் மேடம், எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார் மேடம் அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை நான் உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னட்ட கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நீங்கள் ஸ்டேஷனில் நின்றீங்களே, உங்கள் அண்ணன் தான் ஸ்டேஷனில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, ஸ்டேஷனில் வச்சு தான் செட்டில்மெண்ட் பண்ணேன், 27 லட்ச ரூபாயும் ப்ளஸ் ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 30 லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, உண்மையாக தான் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அவங்க மாமனார் தான் பணம் அனுப்புனார் வச்சாருன்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை முத்து, நான் தான் கொடுத்தேன், உங்களுக்கு ஆதாரம் வேணால் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனுக்குள்ளே இதை காமிக்கிறாங்க. அவங்க பாருங்கள், என் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு மாறினதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர ஷாக்கு. எங்கள் அண்ணன் பணம் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, அதை எனக்கும் செல்லுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனுக்குள்ளே தான் அனுப்பிடுறாங்க. இதை வாங்கிட்டு உடனே முத்துக்கு சரியான கடுப்பு. இந்த மனோஜ் வந்து இந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கியிருக்கான், வாங்கிட்டு உள்ளதை சொல்லலை, அப்பாவோட உழைப்பையும் வச்சுக்கிட்டு இவன் மாமனார் பணம் அனுப்புனான்னு சொல்லியிருக்கான், அந்த ஃப்ராடு அவ கூட சேர்ந்த ஃப்ராடும் அப்பா அனுப்புனான்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா, யார் வீட்டு பணத்தில் யார் பிஸ்னஸ் பண்ணுறது, அது போக எங்கள் அப்பா உழைப்பை எங்கள் அப்பாட்ட சொல்லாமே நீ வந்து பயன்படுத்துவியா, அதுக்கு நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே முத்து கேட்குறாரு, மனோஜ் அப்படிங்கிறாரு, இவ்வளோ நேரம் அடிச்சாடா வருவேன், ரோஹினி வா போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும், உட்காருங்க இல்லை ஹாலில் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க எங்கேயோ போகிறாங்க, அவங்க வந்து வேறு காரே கிடைக்கணும், உன் காரை புக் பண்ணியிருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் நீங்கள் பரவாயில்ல பேசிக்கோங்க, ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி மனசும் முழிக்காங்க, என்னடா உண்மை தெரிஞ்சாகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துசு கேட்குறாரு, என்ன அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் பணம் காணாமல் போச்சுலப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரோஹினி திருதுன்னு முழிக்கும். அது கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. எங்கடா கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை அந்த பொண்ணு வந்து எப்போவும் மனோஜ்கிட்ட கொடுத்துருச்சு, அதை மனோஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் கொடுக்கலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்கிட்டலாம் யாரும் பணம் தரல வைக்கல அப்படிங்கிறாங்க. டேய் ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அந்த பொண்ணே என் கஸ்டமர் தான் சரியா, அந்த பொண்ணு எல்லா ஆதாரத்தையும் எனக்கு தந்துட்டு அப்படின்னு சொல்லி செல்ஃபோனில் இதை காமிக்காங்க. இங்கே பாருங்கப்பா, இந்த தேதியில் இந்த டேட்டில் அக்கௌண்ட்லேயே வந்து மாறி போயிருக்கு, அதுபோக அன்றைக்கே நான் ஸ்டேஷனில் தான் நின்றுருக்கேன், இவங்க உள்ளே இருந்துருக்குறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மீனா வண்டியை வந்து நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன்,
அந்த வண்டியை நாங்கள் வேங்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில் இவங்க ஸ்டேஷனில் நின்றுருக்காங்க. நாங்கள் டிராஃபிக்கில் வந்திருக்கோம். இவங்க சட்ட ஒழுங்கில் விசாரணை போயிட்டு இருந்திருக்கு. அவங்க பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் நைஸாக அவன் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு எங்கள் மாமனார் அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாரு மனோஜை பார்த்து, டேய் மனோஜ், முத்து சொல்கிறது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பான்னு தயவுசெய்து கூப்பிடாத, உங்கள் அப்பாவோட உழைப்பை நீ கையில் வச்சுருக்கிய, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு சொல்லலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ அந்த பணத்தை விட்டு எங்கேயா ஓடலாம்னு நினச்சிருப்பான், இப்போ மாட்டிக்குவான்னு அவன் நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் இது வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தந்துடுவோன்னு தான் நினச்சி தான் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் ஆயிடுது. ரோஹிணி, இதுதான் உங்கள் அப்பா அனுப்பின பணமா? இதே மாதிரி தான் உங்கள் அப்பா எல்லா நேரமும் அனுப்புகிறாரா உனக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டி, மனோஜ் தான் அப்படி சொல்ல சொன்னார் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொல்ல சொன்னேன் ரோகிணி, நீ தானே சொல்ல சொன்னேன், வீட்டில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தரமாட்டாங்க, திருப்பி எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு ஒரு ரூபா கூட காசு கிடைக்காது, நீ எப்படி தொழில் பண்ணுவேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, யார் வீட்டு பணத்தை யார் பாதுகாக்கிறது, இது என் புருஷனோட உழைப்பு, என் புருஷன்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் பணத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாங்கள் பையன்தானம்மா அப்படிங்கிறாங்க. நீ பையன் இதெல்லாம் ரெண்டாவது, என் புருஷனை வந்து என் புருஷன்கிட்ட ஒரு கதையை மறைச்சி நீங்கள் செய்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்பா போனால் அப்பாவுக்கு வந்தாகணும், சரியா? அப்பா போனால் 27 லட்ச ரூபா ப்ளஸ் வட்டி 3 லட்ச ரூபா சேர்த்து 30 லட்ச ரூபா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, காணாமல் போனது 27 லட்சம் தானடா அப்படிங்கிறாங்க. அம்மா காணாமல் போனது 27 லட்சம், அந்த பொண்ணுகிட்ட வட்டி முதலமாக ரோகிணியும் மனோஜ் வாங்கினது 30 லட்சம், அதுக்குள்ளே பில்லு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு, இந்த முத்து வந்து எல்லா ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டானே, இந்த ஜீவா வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஜீவா நீ விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அமைதியாகவே இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ பிஸ்னஸ் பண்ணுறியோ பண்ணலையோ அப்பா பணத்தை அப்பாட்ட கொடு, அப்பா வந்து உனக்கு தரணுமா வேண்டாமான்னு முடிவு அப்பா எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பணத்தை உடனே நீ வந்து முத்து பேரில் மாற்றி விடு அப்படிங்கிறாங்க. எப்போ முத்து பேரில் எதுக்கு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பேரில் இருந்தால் கூட விஜயா வந்து உன்ட்ட கொடும்பாங்க, அதனால் முத்து பேரில் நீ மாற்றி விடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் பணத்தை முத்து பேரில் மாற்றி விடுதாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் பேரில் பணம் இருக்கட்டும் இல்லை என் பேரில் இருக்கட்டும், நீங்கள் எதுக்குங்க முத்து பேரில் அனுப்பிவிடுதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்துக்கிட்டு இருந்தால் தான் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் முத்து பேரில் உள்ள அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, ரோஹிணிக்கு சொல்ல முடியாத கடுப்பு. இந்த முத்து வந்து நம்ம பணத்தை அடிக்கணும்னு நினச்சி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா என் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், எப்போனாலும் நான் அதை எடுத்து வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள்கிட்ட இருக்குது இருக்கட்டும், அது ஒரு தேவைக்கு தேவைப்படுது, நான் கேட்கும்போது நீ கொடு, நீ பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா அந்த பேங்க் பாஸ்புக்கை பத்திரமா வை, இவன் அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டான்னு சொல்கிறான், ஆனால் இவனை நம்ப முடியாது, நம்ம பேங்க்கில் போய் நாளைக்கு செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் எஸ்எம்எஸ் வந்துருக்குமே பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அந்தளவுக்கு படிக்கலை, ஆனால் பேங்க்கில் போய் நான் செக் பண்ணிவிட்டு அப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கை ரொம்ப பத்திரமா வைக்காங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பு, இந்த மனோஜும் மறைச்சிருக்காங்க, அந்த ரோஹிணியும் மறைச்சிருக்காங்க, அதுபோக இந்த பணத்தை முத்து அக்கௌண்ட்டில் வைக்க சொல்லிட்டாங்களே, இப்போ காசுன்னா முத்துக்கிட்ட போய் நிற்கணும், மனோஜ் தொழில் பண்ணணும், வைக்கணுன்னா கூட பணம் வாங்கினா கூட முத்துகிட்ட வாங்கி எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணுறாங்க. அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாங்க, நல்லவங்க பணம் வந்து வீணாகாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதே மாதிரி பணம் வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நேர்மை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தானடா உன்னை வளர்த்தேன், ஏன்டா நீ இப்படி ஆன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தொழில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பணம் தந்துடலாம்னு நினச்சி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லாத, நீ தந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப மனம் வந்து போய் மனோஜ் ரோகிணியும் என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வெளியில் எங்கேயா போகணுன்னு சொன்னீங்களா, போனால் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மன சொல்கிறாரு, பிஸ்னஸ் விஷயமாக தான் போகணுன்னு நினச்சா தான் பணம் வாங்கிட்டீங்களா, இன்னும் எங்கே போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, வந்துட்டு கேட்குறாரு, அடுத்தவங்க பணத்தில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா நீ ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது, நீ உழைச்சி உன் பணத்தில் நீ உழைச்சி முன்னேறணும்னு நினச்சா நீ முன்னேறலாம் அப்படிங்கிறாங்க. நீ கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிய, உன் லைஃப்லேயே ஓட்டுற, உன் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃபு நான் நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கேன், சரியா? உன் ஒய்ஃபு நீ நல்லா இருக்கணும் ஏதாவது வாங்கி கொடுத்தா நீ ஓட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தியா ரோகிணி, உங்கள் அப்பா பெரிய பணக்காரங்களாக இருந்து என்ன செய்ய, என்ன பாரு இந்த பூக்காரி சின்ன பூ தான் கட்டிக்கிட்டு இருக்கான், புருஷனுக்கு கார் வாங்கி கொடுத்தா, அவன் இன்றைக்கி தெம்பாக பேசிட்டு போகிறான், உங்களால் பேச முடியுதா? உங்கள் அப்பாட்டிருந்து வாங்கி கொடுத்தா இன்றைக்கி உனக்கு வந்து வீட்டில் மரியாதை இருக்கும், இந்த வீட்டில் உனக்கு எப்படி மரியாதை இருக்கும்? ஸ்ருதி பெரிய கோடீஸ்வரி, நாளைக்கு நினச்சாலும் ரவிக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருவா,
உன்னால் அது முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஓனர் கூப்பிட்றாங்க, தம்பி ரவி, நீங்களாம் இங்கே சூப்பராக வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆனால் என்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை தொடர்ந்து நடத்த முடியல, வயசும் ஆகிப்போச்சு, இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம எப்படி நடத்த போகிறோம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இதில் யாராவது எடுத்து நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாதி பணத்தை கொடுத்தா போதும், நீங்களே நடத்துங்க, என்கிட்ட வேலை பார்த்தவங்களே நடத்துனதாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அதில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு முடியாது, உனக்கு முடியாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவிகிட்ட சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு, நீ வேணால் நடத்தலாம் ரவி, நீ வாங்கி நடத்தினா அங்கேயே வேலை பார்ப்போம், எங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி பணக்கார பொண்ணு தானே, ஸ்ருதிகிட்ட சொன்னால் தான் உடனே நடக்குமே அப்படிங்கிறாங்க. உடனே அதை விட நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்ல மாட்ட, நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்டா, உனக்கு நானும் முடியலைன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீனும் முடியலன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சேர்ந்து வேறு எங்கேயாவது தான் வேலைக்கு போகணும், இப்படி நம்ம அண்ணன் மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம், அது நடக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவி ஃப்ரெண்டு வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஸ்ருதி இந்த மாதிரி ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், விற்க போகிறாங்க, அதான் ரவியை எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது ரவிக்கு எடுக்க ஆசை தான், ஆனால் ரவிகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன காசு கொடுத்துட்றேன், எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு 30 லட்ச ரூபாட்ட வரும். 30 லட்ச ரூபா வருமா, என் அக்கௌண்ட்டில் ஒரு 18 லட்ச ரூபா தான் இருக்குது, என்ன செய்யணும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாட்டையும் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரவி சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்காங்க அவர் ஃப்ரெண்டு. உடனே சொல்கிறாங்க, எப்படியா நான் சம்மதிக்க வைக்கிறேன், வேறு வழி இல்லை, அவர் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் அவர் வாங்கினாலும் அவருக்கு பெருமை தான், அது போக வேறு இடத்துல போய் வேலை தேடுறது நல்லாவும் இருக்காது, அவர் இந்த ஸ்டூடியோவில் கொண்டு நீ விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரதான் வசதியாக இருந்துச்சு, அவர் வேறு எங்கேயாவது வேலை பார்த்தாருனாலும் எங்களுக்கும் கஷ்டம் என்ன, அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்க தான் முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா ரவி ரொம்ப சோகமாக ஸ்ருதியை கூட வராங்க. ஸ்ருதிகிட்ட அவர் ஃப்ரெண்டு பேசுனதை அவர் ஃப்ரெண்டும் சொல்லலை, நேராக ஸ்ருதியை போய் பார்க்க போகிறாங்க. போனோன்னே வா ஸ்ருதி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ரவி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓனர் விற்க போகிறாரோ அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டார் எல்லாமே, அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வாங்கிடுவோமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பணம் எங்கிற ஸ்ருதி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்டனா வேண்டாம், பணத்துக்காக தான் உன்னை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நான் வாங்கினா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ரவி, இன்னும் ஏன் அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம கடனாக தானே வாங்க போகிறோம், வட்டி முதலமாக கொடுத்துருப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, அதனாலும் அப்படி தானே தெரியும், அப்படி நம்ம வட்டிக்கு வாங்கினோன்னு சொன்னால் கூட வழி அப்படி தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை பார்க்க, என்ன ரவி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை அங்கிள், வேறு ஒரு பிரச்சனை அப்படிங்க. என்ன பிரச்சனைமா அப்படிங்கிறாங்க. இல்லை, ரவி வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறாங்களாம், அதை வந்து விற்க போகிறாங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப கவலையில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி கவலைப்படாத ரவி, வேறு எங்கேயாவது வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நீங்கள் மட்டும் ரவிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் பணம் வாங்கி தந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடலாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இல்லைப்பா அது வேணான்னு சொல்லிட்டேன் ஸ்ருதி நீ தேவலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் வாங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாங்க, ஏன்டா ரவி, அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கி நடத்தினா நீ நடத்திடுவியா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்பா, நான் பின்னாடி வாங்கிக்கிறேன்ப்பா, இப்போ என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு ரெஸ்டாரண்ட்டை வாங்கி தந்தால் நீ நடத்திடுவியா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இப்போ அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நீ நடத்திடுவியா, நடத்த முடியாதா அப்படிங்கிறாங்க. நடத்திடுவோம்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு வாங்கி தரேன், நீ நடத்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட எங்கேப்பா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் இருக்குது, ஒரு வழியில் வந்துருச்சு, இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கர சந்தோஷம். ரவி, உங்கள் அப்பா தான் சரின்னு சொல்லிட்டாங்களே, என்கிட்ட 18 லட்ச ரூபா இருக்குது, உங்கள் அப்பாவும் கொஞ்சம் போட்டால் போதும், நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி நம்ம பையன் பெரிய தொழில் பண்ண பெருமை தானே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கடுப்பு. நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம அப்பா வந்து ரவிக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு ஒன்றா தர மாட்டேறீங்க, ரவிக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் உழைக்கிறான், உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறான், நீ அப்படி இல்லை, எதையுமே வந்து குறுக்கு வழியில் போகணுன்னு நினைக்கிறான், அவன் நேர் வழியில் போகணுன்னு நினைக்கிறான், அடுத்தவங்க உழைப்பை சாப்பிடக்கூடாதுன்னு நேர்மையாக இருக்கான். இப்படி இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும் இந்த காலத்தில். ஏன்னா அவன் அதனால் இப்படியே இருக்கான், அவன் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அவனுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா சூப்பர் யோசனைப்பா, ரவி வந்து சூப்பர் பையன்பா, அவன் சூப்பராக நடத்துவான், அவன் ரெஸ்டாரண்ட்லேயே அவன் அம்மா சூப்பராக சமைப்பான், அவனுக்குன்னு தனி பேர் வச்சுருக்கான்பா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, முத்துட்ட ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா
உனக்கு ஹஸ்பண்டுங்கிறத காட்டிலும் அவன் என் தம்பி சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான். நானும் மனோஜ் வந்து தொழில் பண்ணணும், ஜெயிக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். அவன் வந்து ஒவ்வொரு நேரமும் நான் அவனை கிண்டல் பண்ண தான் நினச்சிட்ருப்பான். நான் கிண்டல் பண்ணால் கூட அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சி தூரத்தில் கடவுளை வேண்டிகிட்டு போயிட்டுருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹி நினைக்காங்க, நீ என்ன நினைப்ப எப்படி இருக்க பணத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுகிற பேச்சை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரவி நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்திங்கன்னா நல்லா வருவீங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, உங்கள் ஓனரை என்னைக்கு பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ஒரு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அப்பா சொல்லிட்டாங்க ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டாங்க, அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிடா, ரொம்ப சூப்பர்டா, நாங்கள் இன்னும் அங்கேயே தானே வேலை பார்ப்போம், நீங்கள் தான்டா எனக்கு ஓனர் அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஓனர் இல்லை, என்னை ஃப்ரெண்டாகவே நீங்கள் பாருங்கள், ஓனராக பார்க்காதீங்க, வேலையை எப்பவும் போல் சூப்பராக பண்ணி நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாங்க. ரவி நீ ஓனராக இருக்கே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களாம் வந்து என்னோட வேலை பார்த்து இதே இடத்துல இருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். நான் வந்து இதில் ஓனராக வாங்குறதை காட்டிலும் உங்களை விட்டு கொடுக்க முடியாமல் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.